மணிப்பூர் முதல்வர் மரணம். சற்று முன் பயங்கர அதிர்ச்சி. சூறையாடிய பொதுமக்கள், மிரண்டு போன மோடி. அதாவது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் ஒன்றான மணிப்பூரில் 2 ஆண்டுகளாக வன்முறை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது மைத்தேயி இனத்தை சேர்ந்த மாயமான 6 பேர் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பிரளயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூர் தலைநகரில் முதல்வர் பைரவன் சிங் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு வன்முறை கும்பல் தீ வைத்ததால் உச்சக்கட்ட பதட்டம் நிலவுகிறது. இதையடுத்து மணிப்பூர் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மணிப்பூர் மாநிலத்தின் மைத்தேயி மற்றும் குக்கி இன மக்களிடையே தொடர்ந்து 2 ஆண்டுகளாக மோதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மோதல்களில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டனர். மணிப்பூர் வன்முறையை அடக்குவதற்கு மத்திய அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி மணிப்பூர் மாநிலத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டு பிரச்சினை தீர்க்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. இந்த நிலையில் மைத்தேயி இனத்தை சேர்ந்த 6 பேர் மாயமான சம்பவம் கடந்த சில நாட்களாக மணிப்பூரில் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. காணாமல் போன 6 பேரும் கொல்லப்பட்டு ஆற்றில் சடலமாக வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் மைத்தேயி இன மக்கள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் முதல்வர் பைரவன் சிங் முத்தையர் வீடு, அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீடுகள் ஆகியவற்றை தாக்கியும் தீ வைத்தும் தங்களது கோபத்தை மைத்தேயி இன மக்கள் வெளிப்படுத்தினர். இதனை அடுத்து மணிப்பூரில் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டன. மணிப்பூர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்த லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மணிப்பூர் வன்முறை சம்பவங்களுக்கு மத்திய அரசு தான் முடிவு கட்ட வேண்டும், பிரதமர் மோடி உடனான மணிப்பூர் மாநிலத்துக்கு நேரில் சென்று பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்றார். இந்த நிலையில்தான் தற்போது மணிப்பூரின் முதல்வரின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்ட வந்த நிலையில் ஒருவேளை மணிப்பூர் முதல்வர் மரணம் அடைந்து விட்டாரோ என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் காவல்துறை அதிகாரிகள் தேடி வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.